பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நல்ல நாளிலே நாம் ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இன்றைய உலக அளவிலே கிறிஸ்தவ வட்டாரத்திலும் உலக மக்கள் வட்டாரத்திலும் அரசியல்வாதிகளுடைய பக்கங்களிலும் பெரிய ஒரு சர்ச்சை, பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் கோபம். இந்த கோபத்தை குறித்து இன்றைக்கு உலகத்திலே கோபப்பட்டு உலகத்திலே சண்டை பிடித்து உலகத்திலே அழிந்து போகிற மக்கள் ஒரு பக்கம் இருக்க, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கோபம் கொள்ளலாமா, கோபப்படலாமா என்று ஒரு பெரிய கேள்விகள் அநேகருடைய இருதயத்தில் இருக்கு. நாம் யாரிடத்திலே சென்று தச்சமை கொஞ்சம் கோபப்பட்டு காய்ச்சிட்டா நீங்கள் போதகர் எல்லாம் நீங்கள் கோபப்படலாமா, இப்படி சொல்லலாமான்னு கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அறியாமை அது. அதனாலே இன்றைக்கு இதிலே ஒரு வசனத்தை உங்களோட நான் வாசித்து பிரசங்கியின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் யாவரும் கவனம் செலுத்துங்கள். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அழுத்தம் திருத்தமாய் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. சில பேர் பார்த்தீங்கன்னாங்க டக் டக் டக்குன்னு கோபம் வரும், எல்லாவற்றுக்கும் கோபம், எல்லாவற்றுக்கும் சத்தம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இது வேதம் நமக்கு போதித்து கற்றுத்தருகிறது ஒன்றாக இருக்கிறது. அதே டைமில் பவுல் சொல்லுகிறார், கிழக்கே சூரியன் தோன்றி மேற்கே மறைவதற்கு முன்பதாக உங்களுடைய கோபம் தணிய கடவது என்று சொல்லுகின்றார். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக நூற்றுக்கணக்கான இடங்களிலே கோபத்தை குறித்து நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கோபம் வரக்கூடாது, கோபப்படக்கூடாது, கோபத்தோடு ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படி என்று நான் பிழையான ஒரு கருத்தோடு உங்களுக்கு போதிக்க வரவில்லை. இப்போ உதாரணத்துக்கு சபையிலே நான் ஒரு சபைக்கு ஒரு போதகராக இருக்கிறபடியினாலே, மேய்ப்பனாக இருக்கிறபடினாலே, ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்தால், சபையில் இருக்க ஒரு பிள்ளை தவறு செய்தால் கட்டாயம் நான் கோபம் வரும். அதை கண்டித்து அதை சரிப்படுத்துவது அது கர்த்தராலே நியமிக்கப்பட்டாத நீதியான கோபம். அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகள் பிழைவிட்டால், ஒரு மகன் தவறு விட்டால் அந்த மகனை கண்டித்து கோபப்பட்டு அந்த மகனை சரிப்படுத்துவது, நிச்சயமாக அது கோபப்படுவதிலே ஒரு நீதி இருக்கிறது. ஒரு மகள் தவறு செய்தால் பெற்றோர் என்ன செய்ய வேணும், அந்த பிள்ளையை கூப்பிட்டு கோபப்பட்டு கண்டித்து, நீங்கள் பல தியானத்தோடு பல திட்டத்தோடு பல வாஞ்சியோடு பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிற பொழுது பிள்ளைகள் தவறு செய்தால் அது எந்த பெற்றோருக்கும் என்ன வரும், ஒரு கோபம் வரும். அதை குறித்து வேதம் அதை கண்டிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அப்போ பிரம்பெடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கிற ஒரு தகப்பன் கோபம் பெறாமல் அடிக்க மாட்டார், சும்மா அடிக்க மாட்டார், ஒரு தவறை செய்யாமலும் பிள்ளைகளுக்கு அடிக்க மாட்டார். அந்த கோபத்தை குறித்து அவைகளை குறித்து இங்கு சாலமோன் ஞானி எழுதவில்லை. மூடத்தனமான கோபங்கள் நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு தூரப்படுத்திவிடும். நாம் சில வேளை கோபத்திலே சில தீர்மானம் எடுப்போம், கோபத்திலே சில பயங்கரமான காரியங்களை செய்வோம், பேசுவோம், கதைப்போம். இவைகளெல்லாம் தேவனுடைய நீதியினால் உண்டானதல்ல. சில வேளை சிலர் ஒரு தவறை விட்டால் சபையையே நாங்கள் கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக பூமி முழுவதும் இருக்கிற மனிதர்கள் எப்படி பாவத்துக்குள்ளானார்களோ, அப்படி சபையில் இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு மனிதன் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக எல்லாரையும் பாதிக்காதபடிக்கு நாங்கள் சபையிலே சில காரியங்களை கண்டித்து கடிந்து கொள்ளுவோம். ஏனென்றால் மற்றவர்களுக்கும் இந்த பிளித்தமா தொற்றக்கூடாது என்று. அதனாலே கோபம்
படுகிறது தப்பு தவறு என்று சொல்லவில்லை. எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுவதும், கண்ட தங்களுக்கு ஏற்ற விதமாய் இல்லை என்று உடனே கோபப்படுகிறது, தங்களுக்கு ஏற்ற விதமாய் அமையவில்லை என்றுடனே கோபப்படுகிறது, தங்களை அனுசரிக்கவில்லை என்றுடனே கோபப்படுகிறது, தங்களை சேர்த்து கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே கோபப்படுகிறது, தங்களோடு கதைக்கவில்லை என்றுடனே கோபப்படுவார்கள். அருமையானவருடைய பிள்ளைகளே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எத்தனையோ தவறுகளை விட்டு எனக்கு எத்தனையோ வயசுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அதே டைமில் அவர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு திருவிருந்து கொடுத்திருக்கிறேன். நாங்கள் யாரும் முற்றிலும் தேர்ந்தவர்களோ ஓப்பனாய் நான் உங்களோடு பேசுகிறேன். அதே டைமில் இன்னொரு மறுபக்கத்தை நீங்கள் பார்க்க வேணும். நான் செய்யாத குற்றத்தை செய்தது போல அவர்கள் இருக்கிற பொழுது நான் செய்யாத குற்றத்துக்காக வேண்டி அவர்களுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், அவருடைய பாதத்தை கழுவி இருக்கிறேன் என்றால் இயேசு அப்படித்தான் வேதம் போதிக்கிறவங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலே நாம் எல்லா வழியில் ஒரு மனிதன் எங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னித்து மறந்து சேர்ந்து செயல்படுவது தான் கிறிஸ்தவம். இல்லை மன்னிக்க மாட்டோம், இல்லை நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படி என்று இருந்தால் அதாலே யாருக்கு ஆபத்து என்றால் அவர்களுக்குத்தான் பிரச்சனை, அவர்களைத்தான் அது பாதிக்கும், அவர்களுக்குத்தான் அதால் நஷ்டம் வரும். அதனால் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அருமையான இதோடைய பிள்ளைகளே, ஒரு 3-4 கிழமை இந்த செய்தியை நாங்கள் எடுக்க நேரமில்லாமல் இருந்தபடியினாலே அநேகர் கனடாவில் இருந்து கூடி ஒருவர் எனக்கு போன் பண்ணினார், பாஸ்டர் நீங்கள் ஏன் செய்தியை போடாமல் நிறுத்திவிட்டீர்கள்? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ கனடாவில் கூடி இந்த செய்தியை கேட்கிறார்கள். மட்டக்களப்பில் இருந்து ஒருவர் எனக்கு போன் பண்ணினார், நாங்கள் 35 குடும்பம், எங்களுடைய சபையிலே 35 குடும்பமும் இந்த செய்தி எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார். அவர்கள் எல்லாரும் இதிலே விடுதலை. அவர் சொற்ப ஜனங்கள் பார்த்தாலும் ஒரு மனிதன் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினாலே அதே பரலோகம் மகிழ்ந்து களிகூறும். பரலோகம் மகிழ்ந்து களிகூர்ந்து இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை மேன்மைப்படுத்த நாங்கள் போதகரும் ஊழியக்காரரும் ஆகியிருக்கிறோமே அல்லாமல் எங்களை மேன்மைப்படுத்த எங்களை உயர்த்த நாங்கள் வெளியில் வருவதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பதுதான் தேவனுடைய மகிமை. ஆனால் நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் ஒருவேளை மன்னிப்பு கேட்டு அவர்கள் மன்னிக்காவிட்டால் அது உங்களை பாதிக்காது. நீங்கள் தைரியமாக இருங்கள். எங்களை கேலி பண்ணாலும் சரிதான், கோவப்பட்டாலும் சரி, என்ன செய்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருக்கு முன்பதாக நாம் ஜாக்கிரதையாய் அவருக்கு பயந்து நடங்கி உண்மையாக நடக்கிற பொழுது கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். உங்களை தாழ்த்த கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி உங்களுடைய பிழைகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நிற்பீர்களானால் உங்களை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.